அக்கா, குழந்தை காயத்ரியை காணோமா? யாரோ கடத்திட்டாங்களாம். என்னடா காணுமா? வாய் மூடுறான். என்ன கொலைக்காரியா மாத்தாது. கடைசியா சொல்றேன், வழி விடு. ஸ்னேகா, நீ செலக்ட் பண்ணிட்ட புடவைலாம் இல்லாம அம்மா நான் உனக்கு உன் கல்யாணத்துக்காக வாங்கி கொடுக்கறது நன்னா இருக்கா பாரு. இந்த பாரு, இதெல்லாம் நகை, தாலி, கிச்சாவுக்காக வாங்கின மோதிரம் பாரு, நன்னா இருக்கா சொல்லு. ஏம்மா கண் கலங்குற? எனக்கு புரியுது. அந்த கடங்கார பாவிக்காக நீ வாங்கின தாலி, மோதிரம், பட்டு புடவை இதெல்லாம் ஞாபகம் வந்துட்டா? உன் மனசு அடக்கு. உன் கடந்த காலம் துன்பம், உன் கல்யாணம் இன்பம். அதை நினைச்சு சந்தோஷப்பட. நீ செய்ய போறது உத்தமமான காரியம். அதுக்காக கொஞ்சம் ரத்தம் சுண்டத்தான் செய்யும், மனசுல வலி ஏற்படத்தான் செய்யும். ஆனா பொறுத்துண்டுதான் ஆகணும். பொம்மை நாட்டியா பிறந்தா வலிய தாங்கிட்டு தாண்டி ஆகணும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். எவ்வளவு சோதனை வந்தாலும் தைரியமா நிக்கணும். எவ்வளவு பெரிய தியாகமா இருந்தாலும் செய்யணும்டி. இந்த உலகத்துல எதுவுமே சும்மா வந்துடாது. முடியலமா ஸ்னேகா, எல்லாம் உன் நன்மைக்காக தாண்டி செய்யற. இந்த வயசு விட்டுட்டா அப்புறம் வான்னா கூட வாழ்க்கை வராதடி. பருவம் தவறி பெய்யுற மழையும் பட்டம் தவறி போடுற விதையும் பிரயோஜனப்படாது. உன்னோட எதிர்கால பாதுகாப்புக்காக, உன் குழந்தையோட சேமத்துக்காக நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கொடி. கசப்பு மறந்து முழுங்கிக்கோ. எல்லா காயத்தையும் காலம் ஆத்திடுமா. அம்மா, அக்கா, குழந்தை காயத்ரியை காணோமா? யாரோ கடத்திட்டாங்களாம். என்னடா காணுமா? என்னடா சொல்ற? என் பேத்திக்கு என்னடா ஆச்சு? ரோட்ல வரப்போ மகேஷும் சுதாகர்னு ஒருத்தரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சுதாகருங்கிறவன் நம்ம குழந்தை காயத்ரியை கடத்திட்டானா. மகேஷ் அவனை அடிச்சு விசாரிச்சுட்டு இருந்தாரு. அப்பதான் நான் அவங்கள பார்த்தேன். ஐயோ, காயத்ரி கடத்திட்டு போயிட்டாளாம். இது என்னடா புது பிரச்சனை? நான் போய் ரோஜாவத்துக்கும் மகேஷ் ஆபீஸ்க்கு முதல்ல போன் பண்றேன். ஐயோ, இது அந்த கொடுமை. நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் குழந்தைய தூக்கி நான் கொடுத்துருக்கவே கூடாது. என் செல்லத்தை விட்டு நான் பிரிச்சது தப்பா போச்சு. நான் போறேன். நான் இப்போ என் குழந்தைய போக கூடாது. ஸ்னேகா, அம்மா, அம்மா வேண்டாமா. அம்மா, என் குழந்தைமா. அம்மா, அம்மா சொல்றத கேளு. முதல்ல இந்த தகவல் உண்மையா போயான்னு விசாரிப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அம்மா, காணாம போயிருக்கிறது ஏன் குழந்தைமா? அந்த குழந்தை தான் மகேஷ்ட கொடுத்துட்டோம் மேடி. அதுக்காக அது எப்படி வேணும் தொலையறதுன்னு விட்டுடுறதா? நான் இப்பவே போறேம்மா, என்ன விடு. ஸ்னேகா, நான் சொல்றது கேளு. பொண்ணு அந்த வீட்டுக்கு வரவழைச்சு குழந்தைய உன்கிட்ட கொடுக்க அந்த ராஜசேகர் செய்யற சூழ்ச்சியா கூட இருக்கலாம். ராஜசேகர் அன்னைக்கே வந்து மிரட்டினார், ஞாபகம் இருக்கா? குழந்தைய குப்பத்தட்டியில போட்டுருவேன்னு வேற சொன்னார். குழந்தைக்கு ஒண்ணு ஆகலடி. எல்லாருமா சேர்ந்து ஏதோ டிராமா போடுறான். அம்மாமா, நான் சொல்றது உண்மைமா. நான் என் கண்ணால பார்த்தேன். நான் சொல்றது நிஜம், என்ன நம்புங்க. கண்ட கண்ட நேரத்துல உண்மை பேசி உசுர வாங்காது. கொஞ்சம் பேசாம இரு. அம்மா, வழிய விடுமா, நான் போணும். ஏய், இப்பதானடி இவ்வளவு புத்திமதி சொன்ன. நாம எடுத்த காரியத்தை முடிக்க பெரிய தியாகம் எல்லாம் செய்யணும், எவ்வளவு சோதனை வந்தாலும் தாங்கிக்கணும்னு அதுக்குள்ள மறந்துட்டியா? உன் மனசுல கல்லா? காணாம போயிருக்கிறது என் குழந்தை. நான் போக தான் போறேன். என்ன தடுக்காத. சொல்றத கேளு. நான் அனுப்ப மாட்டேன் உன்னை. வேண்டாம், என் வெறிய ஏத்தாத, வழிய விடு. நீ என் வெறிய ஏத்தாதடி. காணாம போனது உன்னோட குழந்தைதான், ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கே இப்பதாண்டி காணாம போன என்னோட பொண்ணு கிடைச்சிருக்கா. அதை நான் திருப்பி தொலைக்க விரும்பல. உனக்கு எப்படி உன்னோட பொண்ணு முக்கியம், அது மாதிரி எனக்கு என் பொண்ணு முக்கியம். உனக்கு எப்படி தாய்ப்பாசம் இருக்கு, அது மாதிரிதான் என் பொண்ணு மேல எனக்கு தாய்ப்பாசம் இருக்கும். வேண்டாம்மா, 10 மாசம் சுமந்து பெத்த வயிறுமா இது. குழந்தைய தூக்கி கொடுத்தோன்னு பாதி வயிறு எரிஞ்சு போச்சு. அதை காணோன்னு தெரிஞ்சதுல இருந்து மீதி வயிறு பத்தி எரிஞ்சுட்டு இருக்குமா. வலி தாங்க முடியல. நீ வழிய விடு. சொன்ன கேளுமா,
பெண்ணை திரண்டு வரும்போது தாலியை உடைச்சிடாத. நீ அந்த ஆத்துக்கு போக கூடாதுடி. அவ உன் மனச மாத்திருவாடி, கல்யாணத்தை நிறுத்திடுவா. அக்கா வாய் மூடுறான். என்ன கொலைகாரியா மாத்தாது. கடைசியா சொல்றேன், வழிய விடு. ஸ்னேகா, நீ என்ன கொன்னே போட்டாலும் விட மாட்டேன். வழிய விடுமா. விட மாட்டேன். வழிய விடுமா. மாட்டேன். வழிய விடுமா. விடுமா. டேய், போடா, போடா அந்த பக்கம். நீ வழிய விடு. வழிய விடு. வழிய விடு. கொன்னே போட்டுருவாடா. டேய், போடானா. நீ வழிய விடுமா. வழிய விடு. விடுங்கறல்ல. விடுமா. வழிய விடுமா. வழிய விடுமா. விட மாட்டேன். வழிய விடுமா. ஏண்டி ஸ்னேகா நிறுத்திட்ட? உன் கை வலிச்சு விடுதா? ப்ளீஸ்மா, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. ப்ளீஸ்மா, வழி விடுமா. நான் காயத்ரி பார்க்கணும்மா. உன் வெறித்தனமான கோவத்துக்கு, உன் வெறித்தனமான பிடிவாதத்துக்கு என் குழந்தை உயிரை பலியாக்கிடாதம்மா. என் குழந்தைய பார்க்கணும்மா. டாக்டர், இது எப்படி டாக்டர் சாத்தியமாகும்? நான் வாசெக்டமி ஆபரேஷன் செஞ்சிருக்கேன். அதுவும் நீங்க தான் ஆபரேஷன் பண்ணது. இதோ இருக்குது அதுக்கான மெடிக்கல் சர்டிபிகேட்ஸ்லாம். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஏன் இப்படி கோவப்படுறீங்க? இன்னும் என்ன டாக்டர் நடக்கணும்? நான் கருத்தட ஆபரேஷன் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்ப என் வைஃப் கர்ப்பமா இருக்குன்னு சொல்றாரு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. மிஸ்டர் புகழ், உங்க சந்தேகம் நியாயமானது. நீங்க அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டீங்க, வாஸ்தவம் தான். அதுவும் நான் தான் செஞ்சேன். ஆனா உங்க கேஸ்ல ட்ரீட்மெண்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அறுவை சிகிச்சை செஞ்சதும் நீங்க அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுத்துக்கணும். நானும் எவ்வளவோ கம்பல் பண்ணேன், நீங்க அதை செய்யலையே. ஆமா, நான் செய்யல. ஏன்னா அன்னைக்கே அடுத்த 1 மணி நேரத்திலேயே என் கல்யாணம் நடந்தது. அதுக்கு நான் போக வேண்டியதாயிடுச்சு. அதான் கல்யாணத்துக்கு நீங்க போனது, அங்கங்க ஓடி அலைஞ்சது, கல்யாண கலாட்டா, இது எல்லா காரணத்தினாலையும் நான் உங்களுக்கு செஞ்ச அறுவை சிகிச்சை சக்சஸ் ஆகல. அப்போ ஓ மை காட், எனக்கு நடந்த ஆபரேஷன் ஃபெயிலியரா? எனக்கு குழந்தை வேண்டாம் தானே? ச்சே, ஐயோ, போட்ட திட்டெல்லாம் பாழாயிடுச்சு. அது உங்க பர்சனல் ப்ராப்ளம். ஆபரேஷன் சக்சஸ் ஆகாம போனதுக்கு காரணம் நீங்க தான். அதனால உங்க மனைவி கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னதுக்கு அது சாத்தியமாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டாக்டர், அவளை நான் தொடவே இல்லை. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் நான் குடிச்சிட்டு வந்துட்டு என்ன நடந்ததுனே தெரியல டாக்டர். ஐ கேனாட் ஹெல்ப் யூ. அப்போ எனக்கு நடந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகல. எனக்கு ஆண்மை இன்னும் இருக்கு, அதானே டாக்டர்? ஷூர். ஓகே டாக்டர், இது போதும். இதை வச்சு சில பேரோட திமிரை நான் அடக்க வேண்டியது இருக்கு. நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. என்ன இருந்தாலும் நீங்க இவ்வளவு தூரம் உணர்ச்சி வசப்பட்டுக்க கூடாது மகேஷ். ரோட்ல ஒருத்தனை வெட்டுறதுக்கு அருவாளை தூக்கிட்டு ஓடனா போலீஸ் பார்த்துட்டு சும்மா இருக்குமா? நல்ல வேலை, எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னால நான் வந்து தடுத்து நிறுத்தினேன். சார், உங்க குழந்தை காணாம போயிருந்தா அப்ப தெரியும் உங்களுக்கு என்னோட வேதனை. எனிவே, போலீஸ் கேஸ் அது இதுன்னு இல்லாம என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மகேஷ், நான் கிளம்புறேன். ஓகே, பாய். பாய். ஹலோ, ரிசப்ஷனிஸ்ட் சுகுணா இருக்காங்க. ஏங்க, இன்னைக்கு சண்டேங்க, ஆபீஸ் லீவ். ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் இந்த போன் தொல்லை தாங்க முடியல. இந்த பியூன் முத்து காஃபி வாங்க போனா ஏன் இவ்வளவு நேரம் தெரியலையே? ச்சே. மகேஷ், ஏய், நீயா? நானே தான். மகேஷ், எங்க நம்ம குழந்தை காயத்ரி? அது குழந்தை காயத்ரி அது காணாம போயிடுதா இல்ல யாராவது அதை கடத்திட்டு போயிட்டாளா? இல்ல நீங்களே உங்க சுயநலத்துக்காக குழந்தைய கடத்திட்டு என்ன ஏமாத்துறீங்களா? சொல்லுங்க மகேஷ், நம்ம குழந்தை எங்க? குழந்தை காணாம போன விஷயம் உனக்கு எப்படி? எனக்கு எப்படியோ தெரியும். ஆனா காயத்ரி என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் சொல்லிடுங்க மகேஷ், நம்ம குழந்தை எங்க? சொல்லுங்க மகேஷ், என் மூச்சே நின்னு போயிடும் போல இருக்கு. ஏய், சும்மா நிறுத்துறீ. அன்னைக்கு குழந்தை வேண்டான்னு உங்க அம்மா பழைய துணி தூக்கி எறிஞ்ச மாதிரி எரிஞ்சாங்களே, அப்போ உன் மூச்சு நிக்கல. பெருசா பேச வந்துட்டேன். மகேஷ், என் குழந்தை எங்க மகேஷ்? சொல்லுங்க. ஏய், உன் குழந்தைன்னு சொல்லாத, அது ஏன் குழந்தை. அதான் நீ குழந்தை வேண்டாம் தூக்கி கொடுத்தல. அதுக்கப்புறம் என்னமோ பெரிய தாய்ப்பாசம் இருக்க மாதிரி நடிக்கிற.
உனக்கும் காயத்ரிக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. காயத்ரி ஏன் குழந்தை, ஏன் உடமை. நான் என்ன வேணாலும் செய்வேன். அது கேட்கறது உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. போ, அதான் உனக்கு கிச்சா இருக்கால, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு குழந்தைய பெத்துக்கோ. போடி. மகேஷ், இப்படி எல்லாம் சாமர்த்தியமா பதில் சொல்லி தப்பிக்கலாம் மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். குழந்தை எப்படி காணாம போச்சு, அதை யார் கடத்தினாங்க? பதில் சொல்லுங்க மகேஷ். மகேஷ், நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் குழந்தை எவனும் பொறுக்கி பொறம்போக்கு கிட்ட எல்லாம் ஒப்படைக்கல. குழந்தைய பெத்த அப்பா கிட்ட தான் பொறுப்பு ஒப்படைச்சிருக்கேன். அது எப்படி மகேஷ் காணாம போகும்? நான் குழந்தையோட அம்மா, நீங்க குழந்தைய பெத்த அப்பா. 2 பேருக்கும் சரிசமமான உரிமை இருக்கு. நான் குழந்தை எங்கன்னு கேட்டா நீங்க காட்டி ஆகணும் குழந்தைய. காயத்ரி எங்க சொல்லுங்க. ஏய், நான் உனக்கு குழந்தைய காட்ட மாட்டேன்டி. மகேஷ், வேண்டாம் மகேஷ். அனாவசியமான சீண்டு விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. காயத்ரி தான் என் வாழ்க்கையோட ஆதார ஸ்ருதி. நான் இன்னைக்கு வாழற வாழ்க்கைக்கு ஒரே பிடிமானம் என் குழந்தை காயத்ரி தான். ஊரும் உலகமும் ஏன் நீங்க கூட என்ன நடத்த கெட்டவனு திட்டினப்போ, என்ன விபச்சாரின்னு கோர்ட்டு கூண்டுல ஏத்தினப்போ மனசொடைச்சு போகாம நான் வாழ்ந்ததுக்கு ஒரே காரணம் என் குழந்தை காயத்ரி தான். அவ எப்படி மகேஷ் காணாம போவா? அவளை யாரும் கடத்தல, நீங்க தான் அவளை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க. உண்மை சொல்லுங்க, எங்க என் குழந்தை? இரு ஒரு நிமிஷம். மகேஷ், மகேஷ் எங்க போறீங்க? மகேஷ் எங்க ஓடுறீங்க? மகேஷ், ஐயோ! மகேஷ், மகேஷ், மகேஷ் வேண்டாம் மகேஷ். மகேஷ், மகேஷ், மகேஷ் ஏன் நீங்க போடுறீங்க? மகேஷ் என்னை விட்டு போகாதீங்க மகேஷ். மகேஷ் வேண்டாம் மகேஷ். மகேஷ், மகேஷ் என்னை விட்டு போகாதீங்க மகேஷ். என் குழந்தை மகேஷ், உங்களை நான் விட மாட்டேன். குழந்தை வேணும். டாக்டர், புகழ்மணி இப்பதான் போறாரு, நான் பார்த்தேன். இத பாருமா, நீ சொன்ன விஷயத்த அப்படியே புகழ்மணிட்ட சொல்லிட்டேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல முதல் தடவையா ஒரு பேஷண்ட் கிட்ட போய் சொல்லியிருக்கேன். அவரும் நம்பிட்டு போறாரு. நிஜம் என்னன்னா, புகழ் ஆபரேஷன் செஞ்சிருக்காரு. அவருக்கு ஆண்மை இல்ல, ஆனா அவருக்கு ஆண்மை இருக்குன்னு நீங்களும் நானும் சேர்ந்து போய் சொல்லியிருக்கோம். ரொம்ப நன்றி சார். இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. புரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு அவசியம் இல்லம்மா. டாக்டர், பணத்துக்காக மட்டும் நான் உங்களுக்கு இந்த உதவி பண்ணலாமா? மனிதாயமான நோக்கத்தோட தான் பண்ணேன். கல்யாணத்தன்னைக்கு கோயிலுக்கு நானும் வந்தம்மா. அங்க நடந்த கலாட்டாவை கவனிச்சேன். நீங்களும் இங்க வந்து உங்க கதையெல்லாம் சொன்னீங்க. கதையை சொன்னதுமே உங்க மேல உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு அநீதி நடந்திருக்கு. அந்த அநீதியை எதிர்த்து நீங்க தனியாளா நின்னு போராடுறீங்க. அதனால உங்களுக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணேன். உங்களுக்கு உதவ வேண்டியது ஆஸ் ஏ டாக்டர் என் கடமை. பணம் வேண்டாம். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். கொஞ்சம் சாப்பிடுற செல்லம். என்னடா பட்டு ஆசல் ஆசல் ஆசல். ரோஜா, பிரமாதம் ரோஜா. உன் குழந்தைக்கு பால் சோறா? எங்க என் குழந்தை? அதை காணலையாமே. என்ன பண்ணின? அந்த விஷம் வச்சு கொன்னுட்டியா? ஷட் அப் ஸ்னேகா. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கல்லஞ்சக்காரி இல்ல. உன் குழந்தைய யார்கிட்ட கொடுத்தியா அவங்க கிட்ட போய் கேளு. மகேஷ் கிட்ட தானே. ஆபீஸ்ல போய் விசாரிச்சேன். கோடை மாதிரி என்ன ரூம் குள்ளே வச்சு பூட்டி அவர் ஓடி போயிட்டாரு. பியூன் தான் வந்து கதை திறந்து விட்டான். என்ன? உன் ஆபீஸ்ல வச்சு பூட்டிட்டாரா? என்ன ரோஜா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு? உன்னை நம்பி தானே நான் குழந்தைங்க விட்டுட்டு போனேன். இப்போ அதை அநியாயமா தொலைச்சிட்டீங்களே. என்னது? என்ன நம்பி உன் குழந்தை இந்த வீட்டுல விட்டியா? இது என்ன புது கதையா இருக்கு? இது என்ன சத்திரமா சாவடியா? இல்ல நான் என்ன சத்துணவு ஆயாவா வரப்போற குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு? இல்ல நான் என்ன சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேனா என் சக்கலத்தி குழந்தைய பாத்துக்கிறேன்னு? உன் திமிரு, நீ குழந்தைய தூக்கி கொடுத்த. இப்ப அனுபவி. இதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஐயோ, ஏன் எல்லாருமா சேர்ந்து என் குழந்தை உயிரோட இப்படி விளையாடுறீங்க? காணாம போயிருக்கிறது ஒரு பிஞ்சு குழந்தை. இப்படி பொறுப்பே இல்லாம பதில் சொன்னா எப்படி? நீ உன் குழந்தை காணாம போனப்போ எப்படி எல்லாம் துடிச்ச தவிச்ச கதர்ன, அதெல்லாம் உனக்கு மறந்து போயிடுதா ரோஜா? அப்ப நமக்குள்ள இருக்கிற பகையும் மறந்துட்டு நான் உன்னை தேடி வந்து உனக்கு உதவி பண்ணினேன் இல்ல, உனக்கு ஆறுதல் சொன்னேன் இல்ல. இப்ப நீ இப்படி வெட்டியதே பதில் சொல்ற. இதுக்கு என்ன அர்த்தம்? தாய் பாசம்ன்றது எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒண்ணுதானே ரோஜா? ப்ளீஸ் என் குழந்தை என்ன பண்ணினீங்கன்னு சொல்லிடுங்க. இங்க பாரு ஸ்னேகா, எனக்கு தெரியாது.
நான் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். மகேஷ் குழந்தையோட இந்த ஹால்ல இருந்தாரு. திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னு ஹால் கதவு திறந்து விட்டு கிச்சன்ல ஒரு வேலையை வந்தாரு. திரும்பி வந்து பார்த்தா குழந்தைய காணோம். என்ன இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க? நான் என்ன பாவம் பண்ணினேன்? எல்லாருமே சேர்ந்து என்னை இப்படி தட்டிக்கிறீங்க. நல்ல நேர்மையா மனசாட்சியோட இருந்திருந்தா எல்லாம் நல்லதா நடக்கும். நீ என் புருஷனை வலிச்சு போட்டுட்டு நீ பண்ண அட்டூழியத்துக்கெல்லாம் கடவுள் கொடுக்கிற தண்டனை இது. இங்க பாரு, இதுல என் பங்கு எதுவும் இல்ல. மகேஷ் ஒருவேளை இந்த விஷயத்துல விளையாடுறாரோ என்னவோ தெரியல. எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. நீ அவர்கிட்டயே போய் பேசிக்கோ. அப்படியா? போறேன் ரோஜா, போறேன். நான் குனிஞ்சு பணிஞ்சு போனா என்ன கொட்டுறீங்க, மிதிக்கிறீங்க. குழந்தைய காணோம் இவ்வளவு சுலபமா சொல்றேன். ஆனா நான் உங்களை அவ்வளவு சுலபமா இருக்க விட்டுற மாட்டேன். இந்த ஸ்னேகா யாருன்றத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என் குழந்தை கிடைக்கிற வரைக்கும் உங்க யாரையும் நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். ஆமா. ச்சே, குழந்தை எங்க தேடியும் கிடைக்கல. அப்பாடா, ஸ்னேகா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. நீயா? மகேஷ், கத்தாத. மகேஷ், கத்தாத. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஆபீஸ்ல என்ன பூட்டி வச்சுட்டு போயிட்டா பிரச்சனை தீந்துருமா? இல்ல நான் தான் உங்களை விட்டு வேணாம். நீங்க இவ்வளவு பெரிய கொடையா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் மகேஷ் இப்படி எல்லாம் பண்றீங்க? எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். அதனால தான் இவ்வளவு நேரமா நான் உங்களுக்காக இங்கே காத்துட்டு இருக்கேன். உண்மையை சொல்லுங்க, எங்க சொல்லுங்க. எனக்கு தெரியாது. இத நான் நம்பல. நீங்க தான் குழந்தை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்க. எங்க என் குழந்தை யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க? ஏன் மகேஷ் என்ன இப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்றீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? குழந்தைய மறைச்சு கல்யாணத்தை நிறுத்த பாக்குறீங்க அதானே? பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க மகேஷ். என் குழந்தை காயத்ரி எங்க? ஆமாண்டி, குழந்தை என்கிட்ட தான் இருக்கு, பாதுகாப்பா பத்திரமா இருக்கு. ஆனா குழந்தைய உன் கண்ணில் நான் காட்ட மாட்டேன். உனக்கும் குழந்தைக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. மரியாதை எங்கிறது போயிடு. மகேஷ், ஏன் இப்படி வதைக்கிறீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? உன் கல்யாணத்தை நிறுத்து. ஆமாண்டி, உனக்கு குழந்தை வேணும்னா உனக்கும் கிச்சாக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்து. நீ கிச்சாவை கல்யாணம் பண்ணிக்கிறது என்னால தாங்கிக்க முடியல. என் ஈகோவை குத்தி நீ காயப்படுத்திட்ட. கல்யாணத்தை நிறுத்து, குழந்தை உனக்கு கிடைக்கும். ஏன் மகேஷ் என்ன இப்படி வாழ விடாம தடுக்கிறீங்க? என் கழுத்துல ஒரு தாலியை கட்டி எல்லாருக்கும் முன்னாடியும் நான் தான் உங்க மனைவின்னு பகிரங்கமா ஒத்துக்கிறதுக்கும் உங்களுக்கு தைரியம் இல்ல. இன்னொருத்தர் என் கழுத்துல தாலியை கட்டி எனக்கு வாழ்க்கை கொடுக்கறதையும் உங்களால ஜீரணிக்க முடியலன்னா எப்படி மகேஷ்? காலப்புற நான் உங்க காலடியில விழுந்து கிடக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா நீங்க? ஆமாண்டி, அப்படிதான். நான் உன் கழுத்துல தாலி கட்ட வந்தப்போ வேண்டான்னு சொல்லி என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டேன். இப்போ வேற எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் குழந்தைக்கு 2 அப்பனை கொடுத்து அசிங்கத்துக்கு மேல அசிங்கப்படுத்த போறேன். உனக்கு குழந்தை வேணும்னா இந்த கல்யாணத்தை நிறுத்து. இல்ல இந்த ஜென்மத்துக்கும் என் குழந்தைய உன் கண்ணில் காட்ட மாட்டேன். காலம் முழுக்க நீ காயத்ரி அழுதே சாகணும். இந்த மிரட்டு வேலையில என்கிட்ட வேண்டாம் மகேஷ். இந்த ஸ்னேகா அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவ. ஆனா அதிகாரத்துக்கு அடங்க மாட்டா. என் வாழ்க்கை தீர்மானிக்கிற உரிமை ஒரு தடவை உங்ககிட்ட இருந்தது மகேஷ். ஆனா அத அப்ப நீங்க விட்டுட்டீங்க. இப்போ என்னையும் என் சந்தோஷத்தையும் என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு புதுசா அவதாரம் எடுத்திருக்கீங்களா? என்கிட்ட அது நடக்காது. என் காயத்ரி என்கிட்ட கொடுக்க மாட்டீங்களா நீங்க? உங்களை எங்க சந்திக்கணுமோ அங்க சந்திக்கிறேன். குழந்தைய நான் மறைச்சு வச்சுட்டேன்னு சொன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு நினைச்சு பொய் சொன்னேன். அப்போ அடங்க மாட்டேன்றாளே, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? குட் மார்னிங் சார். குட் மார்னிங், உட்காருங்க. சார், என் பேர் ரோஜா, மகேஷ் கிரானைட்ஸோட ஓனர் மகேஷோட வைஃப். எங்க வீட்டு குழந்தை காயத்ரி காணோம். அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். குழந்தையோட போட்டோ ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? ஓ சாரி சார், மறந்துட்டேன். இதோ எடுத்து தரேன். இந்தாங்க. ஆமா, கம்ப்ளைண்ட் கொடுக்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. ஏன் உங்க ஹஸ்பண்ட் வரலையா? இல்ல சார், அவர் ஆபீஸ் போயிருக்காரு. நீங்க தான் எப்படியாவது காயத்ரி கண்டுபிடிச்சு கொடுக்கணும்.
குழந்தைய பத்தின டீடைல்ஸ், அது எப்படி காணாம போச்சு, எல்லாம் விவரமா எழுதியிருக்கேன். எஸ்ஐ சார் வணக்கம். என்னம்மா, என்ன விஷயம்? என் பேரு ஸ்னேகா சார். என் குழந்தை காயத்ரியை காணோம். நீங்க தான் அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இந்தாங்க சார். ரெண்டுமே ஒரே குழந்தையோட கம்ப்ளைண்டா இருக்கே, அது எப்படி? சார் காணாம போனது என் குழந்தை சார். ஆமா சார், குழந்தை அவங்களோடதுதான். ஆனா எங்க பாதுகாப்புல இருக்கும்போது தான் அது காணாம போயிடுச்சு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. மகேஷ் உங்க கணவர்னு நீங்க சொல்றீங்க, அவங்க தன்னோட கம்ப்ளைண்ட்ல மகேஷ் அவங்க கணவர்னு எழுதிருக்காங்க. அப்படின்னா காணாம போன குழந்தையோட அப்பா யாரு? மகேஷ் தானா? சார் எங்க 2 பேருக்கும் ஒரே புருஷன் தான். நான்சென்ஸ். மகேஷ் ஏன் புருஷன்? சிவ நான் தாலி கட்டிக்காத மனைவி சார். இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரா இருக்கே. ஐ மீன் ஒரே குழந்தைக்கு 2 தாயின்னு சொல்ல வந்தேன், அதான். மேடம், உங்களுக்கு யாரு மேல சந்தேகம் இருக்கா? இருக்கு சார். இவங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. பைத்திய மாதிரி பேசாத ஸ்னேகா. என்ன சரி இவங்க பேசுறாங்க? குழந்தைய நான் கடத்தி இருந்தா நானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேனா? என் மேல இருக்கிற கோவத்தை இந்த விஷயத்துல காட்டாது. சார் என் குழந்தை யாரும் கடத்தின் போல சார். என் புருஷன் தான். அவருக்கு சாதகமான சில காரியங்களை சாதிக்கிறதுக்காக என்ன மிரட்டி குழந்தைய கடத்திருக்காரு. அவர் தான் குழந்தை எங்கேயும் மறைச்சு வச்சிருக்காரு. நான் விசாரிச்சு பார்த்தேனே, அவர் சரியா பதில் சொல்லல. நீங்க விசாரிக்க வேண்டிய விதத்தை விசாரிங்க சார், உண்மை தெரியும். சார், பெத்த குழந்தை யாராவது கிட்னாப் பண்ணுவாங்களா? இங்க பாருங்க சார், எங்க குடும்பத்துக்கு சுதாகர்னு ஒரு எதிரி இருக்கான். அவன் தான் குழந்தைய கிட்னாப் பண்ணிருக்கணும். இல்ல சார், இல்ல. இவங்க குடும்பத்துக்கு தான் அந்த சுதாகர் எதிரினா அவன் இவங்க குழந்தைய தானே கடத்திருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் என் குழந்தைய கடத்தினா? இவங்க சொல்றதெல்லாம் பொய். நீதான் போய் சொல்ற. மகேஷ் ஏன் குழந்தைய கடத்தணும்? அவரே தான் சொன்னாரு, என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இது அவர் போட்ட திட்டம். நான் நம்பல. ஆனா நான் நம்புறேன். அவர் செய்யக்கூடிய ஆள் தான் சார். இங்க பாரு ஸ்னேகா. சரி சரி, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஏமா, மகேஷோட போன் நம்பர் கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க சார், இது அவரோட விசிட்டிங் கார்டு. பெருசா சந்தேகப்பட்டு சார் வந்துட்டா. ப்ளீஸ் சார், எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தி என்கிட்ட கொடுத்துருங்க சார். எனக்கு என் காயத்ரி வேணும். அழாதீங்கம்மா, அழாதீங்க. உடனே மகேஷை கூப்பிட்டு விசாரிக்கிறேம்மா. சார், என்ன சார், நான் சுதாகரத்தை கடத்திருப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க மகேஷை கூப்பிட்டு விசாரிக்கிறேன்றீங்க. அவரையும் விசாரிக்கிற மேடம். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது ஏதோ உள்ள இருக்கிற ஆள் செஞ்ச சதியா தான் இருக்கணும். வெளியாட்கள் கடத்தி இருந்தா இந்நேரம் பணம் அது இதுன்னு மிரட்டி இருப்பாங்கல்ல. உங்களுக்கு இதுவரைக்கும் அப்படி மிரட்டல் எதுவும் வரல. அதுதான் முக்கியமான பாயிண்ட். கூடிய சீக்கிரம் நான் உங்க குழந்தைய கண்டுபிடிச்சிருவேன். சரி, நீங்க கிளம்புங்க. தமிழ், எங்கடா அவளை காத்துல இருந்து ஆளையே காணோம்? என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போலையே. ஏண்டி ஸ்னேகா, இன்னும் 2 நாள்ல உனக்கும் கிச்சாக்கும் கல்யாணம். கல்யாணம் பண்ண லட்சணம் ஆத்துல எல்லாம் எங்க ஊரெல்லாம் போய் சுத்திட்டு வர? அம்மா, என் குழந்தை காணாம போயிடுது. அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏமா இப்படி மனசாட்சி அடமானம் வச்சுட்டு பேசுற? அத நீ மட்டும் தனியா போய் தேட போனியா? மகேஷ் ஆபீஸ்க்கு போய் நேத்து கேட்டேம்மா. என்ன அவர் அறைக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் ரோஜா அதுக்கு போய் கேட்டேன். குழந்தைய பத்தி எந்த விவரமும் தெரியாதுன்னு சொல்லிட்டா. ஆனா ஒண்ணுமா, குழந்தை கண்டிப்பா மகேஷ் கிட்ட தான் இருக்கு. அது எப்படிக்கா அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நேத்து ராத்திரி மகேஷை நிறுத்தி விசாரிச்சேன். இந்த கல்யாணத்தை நிறுத்து, குழந்தை கிடைக்கும்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அந்த கடங்கார பாவிக்கு சாவு என் கையாலன்னு அர்த்தம். எங்காவது கல்யாணத்தை நிறுத்த சொல்றதுக்கு இவன் யாரு? சரி சரி, நீ கத்தாத. நான் இப்பதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். ரோஜாவுக்கும் போலீஸ்க்கும் அந்த சுதாகர் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவனா? அவன் மேல என்ன டவுட்? அது மகேஷுக்கும் சுதாகருக்கும் முன்விரோதம் இருக்கு. மகேஷ் தான் சுதாகரை ஜெயிலுக்கு அனுப்பினாரு. இப்ப அவன் பெயில்ல வெளியில வந்துட்டான். வெளியில வந்தவன் சும்மா இருப்பானா? அதான் அவன் குழந்தைய கடத்திட்டானோன்னு போலீஸ் அவன் மேல சந்தேகப்படுறாங்க. நடக்கிறது கலியுகம். அதான் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் பண்ண முடியறது இல்ல. அம்மா, பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடுமா? என்னது? என்ன சொல்ற? கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொன்னேன். என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல எங்களை பத்தி? நாங்களா என்ன எடுபடியா? நீ கல்யாணத்தை நடத்தணும், நிறுத்தணும். இது மாதிரி பேசிட்டு இருந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்ப நானும் சொல்றேன், கல்யாணத்தை நிறுத்துங்க மாமி. கிச்சா, நீ மாடா அட பாவி. ஆமா, குழந்தைக்கு என்னாச்சுன்னே தெரியல. இந்த சமயத்துல கல்யாணம் ஒரு கேடா? எனக்கு கல்யாணம் வேண்டாம் மாமி. சொல்லாதடா, அப்படி சொல்லாத.
என் பொண்ணு வாழ்க்கையில வெளிச்சம் வரப்போகுது, அவ வேதனை எல்லாம் தீர போகுது, நான் கனவு கண்டுன்னு இருக்கேன். நீ அப்படி கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னா என்னடா அர்த்தம்? இன்னொரு வாட்டி கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னேன், நான் உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு தயங்க மாட்டேன். ஜாக்கிரதை. அம்மா நிறுத்துமா. எந்த சூழ்நிலையில இந்த கல்யாணம் நடக்க போறதுன்னு தெரியுமா உனக்கு? என் குழந்தைய காணோம். நீ வாய மூடுறி. உங்க எல்லாரையும் விட எனக்கு என்னோட பேத்தி மேல பாசம் ஜாஸ்தி, அக்கறை ஜாஸ்தி. நானே என் மனச கல்லாக்கிண்டு மரக்கட்டியா நின்னுட்டு இருக்கேன். முதல்ல என் பொண்ணோட வாழ்க்கையை பாக்குறேன், அதுக்கப்புறம் பேத்தியை பத்தி பாத்துக்கலாம். இந்த உலகமே ஒன்னா திரண்டு வந்தாலும் சரி, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இந்த கல்யாணம் நின்னது, அந்த கல்யாண மண்டபத்துல தூக்கு போட்டு தொங்கிடுவேன். என் குழந்தை இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. முதல்ல கல்யாணம் நடக்கணும்டி. நான் உன் குழந்தைய கண்டுபிடிச்சு தரேன். இப்போ உன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என் குழந்தை யார் கடத்தினாங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? உளராத. உன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என் குழந்தை பேர் சூட்டு விழாவுக்காக என் கல்யாண பட்டு புடவை, தாலி, மோதிரம் எல்லாத்தையும் அடகு வச்சு என் கிட்ட இருந்தே மறைச்சவ நீ. நீயே என் குழந்தைய கடத்திருக்க கூடாது. நான் என்ன கடத்தல்காரியாடி? ஏன்டி இப்படி என் மேல சந்தேகப்படுற? தான் ஆடாட்டாலும் தான் சதை ஆடுன்னு சொல்லுவாங்க. என் குழந்தை காணோன்றது தெரிஞ்சும் நீ இப்படி கல்லு பிள்ளையாராட்டம் நிக்கிறியே, அதான் உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ சத்தியம் பண்ணு, நீ என் குழந்தைய கடத்தலன்னு. அப்பதான் நான் உன்னை நம்புவேன். பைத்தியக்காரி மாதிரி பேசாதடி. நான் ஏன் உன் குழந்தைய கடத்த போறேன்? அப்படி நான் குழந்தைய கடத்துறதுனால எனக்கு என்னடி லாபம்? நீ என் குழந்தைய பகட கையை யூஸ் பண்ணி என் கல்யாணத்தை நடத்தி வைக்க பாக்குற. நீ வா, வாயா கூட. ஸ்னேகா வா. ஸ்னேகா சொன்ன கேளு. ஸ்னேகா வா. பெருமாள் சன்னதியில இருக்கிற விளக்கு அணைச்சு சத்தியம் பண்ணு, நீ என் குழந்தைய கடத்தலன்னு. அப்பதான் நான் உன்னை நம்புவேன். ஸ்னேகா, இது முட்டாள்தனம். டேய், நீ பேசாம இருடா. அக்கா, நீங்க போய் தமிழ். இப்படி நீ போய் சத்தியம் பண்ணு போ. பெருமாள் சத்தியமா நான் குழந்தைய கடத்தல. போதுமா? அப்போ என் குழந்தை எங்க? அது எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். கல்யாணம் முதல்ல நடக்கட்டும், அப்புறம் குழந்தைய தேடுவோம். கண்டிப்பா கிடைக்கும். ஆனா கல்யாணம் மட்டும் கண்டிப்பா நடக்கணும். இல்ல என் சாவு நிச்சயம். ஞாபகம் வச்சுக்கோ. பகவானே, துணியில குழந்தைய காணோம். இங்க என் கழுத்துல தாலி ஏறல, எங்க அம்மா துடியா துடிக்கிற. நான் என்ன பண்ணுவேன்? அப்படிங்க அம்மாடி ரோஜா, மகேஷ் இப்பதான்ப்பா பெங்களூர்ல இருந்து வரேன். குழந்தை விஷயம் என்னாச்சு? சொல்லுங்க மகேஷ், குழந்தைய நீங்க தான் ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? ஐயோ எஸ்ஐ சார், என்ன பாருங்க, ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். எத்தனை முறை அதே கேள்வியை கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணுவீங்க? சத்தியமா சொல்றேன், நான் காயத்தை கடத்தணுன்ற அவசியமே எனக்கு இல்ல. அன்னைக்கு ஸ்னேகா மிரட்டணுன்றதுக்காக கடத்திடுவேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். தயவு செஞ்சு இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. வேணா என் மேல ஆக்ஷன் எடுங்க, இல்ல அந்த ஸ்னேகா கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. ஐ அம் நாட் பாதர்ட். மிஸ்டர் மகேஷ், நான் இன்னும் சில பேர்களை விசாரிக்க வேண்டியிருக்கு. மறுபடியும் வருவேன். ஆமா, இவர் யாரு? சார், என் பேரு ராஜசேகர். இவனுடைய அப்பா. ஒரு பிசினஸ் விஷயமா பெங்களூர் போயிருந்தேன். குழந்தை காயத்ரியை காணோன்னு கேள்விப்பட்டதும் உடனே வரேன். ஏண்டா மகேஷ், இது என்ன புது கலாட்டா? அது ராத்திரி யாரும் வீட்டுக்குள்ள போந்து குழந்தை காயத்ரி கடத்திட்டாங்கப்பா. படுபாவி, நான் அப்பவே சொன்னேன் இல்லடா, குழந்தைய கொண்டு போய் திருப்பி கொடுத்துறான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேனே. நீ கேட்டியாடா? நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் சிலந்தி மாதிரி உன்னை சுத்தி வலைய பின்னிக்கிட்டு அதுல நீயே சிக்கிக்கிற? மாமா, நீங்க எவ்வளவு சொன்னாலும் உரைக்காது. சொல்றதே வேஸ்ட். இப்ப அந்த ஸ்னேகா குடும்பத்தோட சாபமும் வந்து சேர்ந்துருச்சு. போலீஸ் தொல்லை வேற. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா இதான் நிலைமை. ஜீவாவை வீட்டுல வச்சுட்டு அந்த காயத்ரிக்கு ஆசைப்பட்டாருல, நல்ல அனுபவிக்கிட்டு மாமா. நமக்கு என்ன? ஏண்டா, நீ ஏதோ குழந்தைய கடத்தினதா அந்த எஸ்ஐ விசாரிச்சாரு, அது என்னடா? இல்லப்பா, அன்னைக்கு கோர்ட்ல ஸ்னேகா கிட்ட கல்யாணத்தை நிறுத்தலனா குழந்தைய மறைச்சு வச்சிருவேன்னு சொன்னேன். அதான். அயோக்கிய ராஸ்கல், நீ ஏண்டா ஸ்னேகா கிச்சா கல்யாணத்தை நிறுத்துற? அப்பா, ஸ்னேகா அந்த கிச்சாவை கல்யாணம் செஞ்சுக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஏன்னா என் குழந்தை இன்னொருத்தன் அப்பான்னு கூப்பிட்டா எனக்கு தான் அசிங்கம், அவமானம். ஊரே காரி துப்பும். நாங்க காரி துப்புறது உனக்கு உரைக்கலையா? இதெல்லாம் அவருக்கு எங்க மாமா உரைக்க போகுது? இத பாருங்க மகேஷ்,
கிச்சா ஸ்னேகா கல்யாணம் நடக்கணும். அந்த கல்யாணம் நடக்கிறதுல தான் நம்ம சந்தோஷமான எதிர்காலம் அடங்கி இருக்கு. உங்களால அந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்தது அப்புறம் பாருங்க, நானே என் குழந்தைய எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவோம். ஆளாளுக்கு என்ன மிரட்டுறதுலயே இருங்க. உங்க யாரோட மிரட்டலுக்கும் நான் பயப்பட மாட்டேன். டேய், நீ நாயடி பேயடி வாங்கி சாக போறடா. என் பிரச்சனையை விடுங்க, அது அப்புறமா பாத்துக்கலாம். நிஜமாவே நீங்க பெங்களூர் போயிட்டு தான் வரீங்களா? ஆரம்பிச்சிட்டார் மாமா. அவர் தப்ப மறைக்கிறதுக்கு அடுத்து உங்களை குறுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார். நீங்க பதில் சொல்லுங்க. ஏம்மா, நான் என்ன இவன மாதிரியா? ஏண்டா இதோ பார், பெங்களூர் டு சென்னை சென்ட்ரல் ட்ரெயின் டிக்கெட்டு. இந்த மாதிரி 1000 டிக்கெட் நான் ரெடி பண்ணுவேன். பெங்களூர்ல இருந்து சென்னை சென்ட்ரல் வந்து இறங்கிட்ட டிக்கெட் கேட்ட கொடுக்க போறாங்க. இதன பெரிய கம்ப சூத்திரமா? எனக்கு என்னமோ உங்களுக்கு கேகே நகர் ஏரியால பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். நிஜத்தை சொல்லுங்க, நீங்க நிஜமாவே பெங்களூர் போயிட்டு தான் வரீங்களா? இப்படி எல்லாம் நீ கேட்டா நான் பயந்துருவேனா? என் மடியில கனம் இல்லடா, நான் ஏன்டா பயப்படணும்? ஆனா நான் உன்னை விசாரிக்க வேண்டியதே நிறைய இருக்குடா. என்ன? ஆமா, பெங்களூர்ல ஹோட்டல் பிருந்தாவனத்துல அப்படி என்னப்பா நடந்தது? மாமா, நீங்க நினைச்சு முடிச்சுக்கா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. இந்த விஷயத்த அப்புறம் பேசிக்கலாம். வா வா. இவ என்னமோ பேசணும்ன்றா, அவர் என்னமோ அப்புறமா பேசலான்றாரு. இவங்க 2 பேரும் நம்ம கிட்ட இருந்து ஏதோ விஷயத்த மறைக்கிறாங்க. என்னவா இருக்கும்? ம்? அக்கா, என்னக்கா அது? பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறத பத்தி யோசிக்காம இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? தமிழ் சொல்றது கரெக்ட். எங்களை ஏமா இங்க வர சொன்ன? என் குழந்தைய மகேஷ் தான் கடத்திருக்காருன்னு நினைக்கிறேன். மகேஷ் ஏன் கடத்துறான்? அவன் சும்மா உன்னை மிரட்டுறான். இல்ல பாட்டி, மகேஷ் தான் குழந்தைய கடத்திருக்காரு. எனக்கு நல்லா தெரியும். அதான் இவ்வளவு ரிலாக்ஸ்டா அமைதியா இருக்காரு. ஜீவா காணாம போனப்போ மகேஷ் தவிச்ச தவிப்பென்ன, துடிச்ச துடிப்பென்ன எல்லாத்தையும் கண் கூட பார்த்தவனா. ஜீவா மேல அவர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காரோ அதே அளவு பாசம் தான் நம்ம காயத்ரி மேல வச்சிருக்காரு. அப்ப காயத்ரி காணன உடனே எப்படி இவ்வளவு அமைதியா இருக்க முடியும்? பெத்த புள்ளைய காணோம்னா பெத்தவங்க இப்படியா ரிலாக்ஸ்டா இருப்பாங்க? இல்ல, எனக்கு அவர் மேலதான் சந்தேகமா இருக்கு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தான் அவர் என்ன ஆபீஸ்லயே பூட்டி வச்சுட்டு ஓடி போயிட்டாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அக்கா, நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஞாபகம் இருக்குல்ல? இன்னைக்கு ஒரு ராத்திரி தான் இடையில இருக்கு. அதுக்குள்ள மகேஷ் என்ன திட்டம் போட்டாலும் கல்யாணத்தை அவரால் நிறுத்த முடியாது. மகேஷ் மேல மட்டும் இல்ல, எனக்கு இன்னொரு ஆள் மேலயும் சந்தேகமா இருக்கு. யாருமா அது? எங்க அம்மா. யாரு? வைதேகி அம்மாவா? அதானே. என்னம்மா அது? வைதேகி மேல அபாண்டமா பழி போடுற? அவதான் விளக்கணிச்சு சத்தியம் பண்ணாள. ஆனா நான் நம்பல பாட்டி. எனக்கும் கிச்சாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக அம்மா எத்தனை விளக்கு வேணாலும் அணைச்சு சத்தியம் பண்ணுவா. ஆத்துல ஒரு டம்ளரை காணும்னாலே ஊரை கூட்டுறவ எங்க அம்மா. இங்கே அவ பேத்திய காணும். என்னமோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கா. உங்க யாருக்குமே அவ நடத்த மேல சந்தேகமே வரலையா? மகேஷ் அம்மா 2 பேருமே அவ சுபாவத்துல இல்ல. 2 பேரோட குணமும் இது இல்ல. இதுக்கு மேல வேற என்ன சொல்லி உங்க 2 பேருக்கும் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்றத பார்த்தா மகேஷ், வைதேகி அம்மா இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு குழந்தை காணாம போனதுல தொடர்பு இருக்கு. அது யாருன்னு எப்படிப்பா கண்டுபிடிக்க முடியும்? பேசாம இப்படி செஞ்சா என்ன? அவங்க 2 பேத்தையும் நேரடியா மோத விட்டா? என்ன சொல்ற? என்னம்மா, சாப்பிட்டியா? இல்ல மாமா, சாப்பிடுற மனநிலைமையில நான் இல்ல. ஏமா? இந்த நியூஸ படிச்சதுல இருந்து மனசு கஷ்டமா இருக்கு மாமா. அப்படி என்னம்மா நியூஸ் வந்திருக்கு? எங்க காட்டு.
என்னம்மா இது? சென்னையில் கடன் தொல்லையால் குடும்பமே விஷம் அருந்தி தற்கொலை முயற்சி. அனைவரும் பிழைத்தனர், 1 வயது குழந்தை மட்டும் சாவு. அட கடவுளே! என்ன அக்கிரமம் மாமா இது? 30,000 ரூபாய் கடன் தொல்லைக்காக குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் விஷம் குடிச்சிருக்காங்க. அத்தனை பேரையும் காப்பாத்த முடிஞ்சிருக்கு, 1 வயசு குழந்தைய தவிர. ஐயோ, என்ன கொடுமம்மா இது? இந்த உலகத்துல நம்ம கண்ணு முன்னால என்னென்னமோ நடக்குது. 1 வயசு குழந்தைக்கும் விஷம் கொடுத்துருக்காங்களாமா. அவங்க வீட்டுல தான் கல்யாண வயசுல 3 பொட்ட பிள்ளைங்க இருக்குதுங்களாமே. அதுங்க வேலைக்கு போயிருந்தா மாசம் 1000-2000 சம்பாரிச்சிருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு என்ன கஷ்டமோ மாமா. நமக்கு 30,000 ரூபாய் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா அதான் அவங்களுக்கு வாழ்க்கை மாமா. ஏமா, அந்த 30,000 நம்ம அவங்களுக்கு கொடுத்து அந்த குடும்பத்துக்கு விளக்கேத்தி வச்சா என்ன? நல்ல ஐடியா மாமா, உடனே செய்யுங்க. வணக்கம் சார். வணக்கம். வா முத்து, நல்ல நேரத்துக்கு வந்த. இந்த நியூஸை பாத்தியா? சார் இந்த நியூஸ் நான் காலையிலே பார்த்தேன் சார். பாவம் சார் இந்த குடும்பம். நீ என்ன பண்ற, இந்த பத்திரிக்கை ஆபீஸ்க்கு போய் இவங்க அட்ரஸை வாங்கிட்டு அவங்கள நேரடியாக இங்க கூட்டிட்டு வா. ஏன் சார்? நாங்க உதவி பண்றதா முடிவு பண்ணிருக்கோம்பா. ரொம்ப சந்தோஷம் சார். நான் இப்போ போறேன் சார். சார் இந்த ஃபைலை நீங்க கைது போட்டுருங்க. வச்சுட்டு போ. ஏமா, தமிழ் சொல்ற திட்டமெல்லாம் சரியா வருமா? முயற்சி பண்ணி பார்க்கலாம் பாட்டி. எனக்கு என் குழந்தை கிடைக்கணும். அது எப்படி கிடைச்சதுன்னா என்ன? அக்கா, இவர் எனக்கு தெரிஞ்சவர். இந்த டிராமாலலாம் ஆக்ட் பண்றவர். வணக்கம். நாம இப்போ மகேஷ்டியோ வைதேகி அம்மாட்டியோ பேசினது நம்ம தாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால இவர் பேசுவாரு. இவர்கிட்ட இந்த பேப்பரை கொடுங்க. சார், நான் ஃபோன் பண்ணி தர நம்பருக்கு இதில் இருக்கிறத அப்படியே பேசணும். அவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாது. சரியா? சார் என்ன சார் நீங்க 2 லைன் தான் இருக்கு. நான் ஒரு நாடக நடிகன் சார். ஒரு 7-8 வரி கொடுத்தீங்கன்னா தான் அப்படியே உணர்ச்சி பூர்வமா பேசுவேன். ஓ, ரொம்ப உணர்ச்சி வசப்படாதயா. பணம் வேணுமா வேணாமா? வேணும் சார். நீங்க என்ன பேச சொல்றீங்களோ அதை பேசுறேன். அக்கா, மகேஷ் நம்பர் போட்டு கொடுங்க. ஹலோ. ஹலோ மிஸ்டர் மகேஷா? எஸ் மகேஷ். நீங்க? உங்க வீட்டு குழந்தை காயத்ரி வைதேகி மாமி கிட்ட தான் இருக்கு. அவங்க தான் கடத்தி ஒளிச்சு வச்சிருக்காங்க. குழந்தை வேணும்னா, அதை பத்தி தகவல் தெரியணும்னா உடனே மயிலாப்பூர் முருகன் கோயில் மண்டபத்துக்கு வாங்க. ஹலோ ஹலோ ஹலோ. கரெக்ட், சொன்ன மாதிரியே பேசிட்டேன். போனை கட் பண்ணிட்டானே. குழந்தை காயத்ரி வைதேகி மாமி கிட்ட இருக்கா? அக்கா, வீட்டு நம்பர் போட்டிருக்கேன். ஹலோ. யாரு? வைதேகி அம்மாவா? ஆமா, நீங்க யார் பேசுறேன்? உங்க வீட்டு குழந்தை காயத்ரி மகேஷ் கிட்ட தான் இருக்கு. அவர் தான் கடத்தி ஒளிச்சு வச்சிருக்காங்க. உங்க குழந்தை வேணும்னா, அதை பத்தி தகவல் தெரியணும்னா உடனே மயிலாப்பூர் முருகன் கோயில் மண்டபத்துக்கு வாங்க. ஹலோ, யாரா நீ? ஹலோ ஹலோ ஹலோ. பகவானே, இது என்ன புது குழப்பம்? ஆத்துல வேற ஸ்னேகா, பாட்டி, தமிழ் யாருமே இல்லையே. பணத்தை கொடுங்க. இந்தாங்க, நீங்க கிளம்பலாம். ஓகே சார், வரேன் சார். இப்போ என்ன பண்றது? நாம இப்போ கோயிலுக்கு போறோம். அவங்க 2 பேரும் நிச்சயமா கோயிலுக்கு வருவாங்க. அவங்க பேசுறத வச்சு என்ன உண்மைங்கிறத தெரிஞ்சுக்குவோம். வாங்க வாங்க பாட்டி. அக்கா, மகேஷ் வராரு. உள்ள போ பாட்டி.
அதை கேட்கதான் நான் இங்க வந்திருக்கேன். என் குழந்தை காயத்ரி எங்க? நீ ஒழிச்சு வச்சுன்னு என்ன கேக்குறியா? இந்த காதுல பூ சுத்துற வேலை வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. குழந்தை உங்ககிட்ட தான் இருக்கின்ற செய்தி எனக்கு வந்துருச்சு. நான் ஏன்டா என் பேத்தியை மறைச்சு வைக்கணும்? அதான் பொக்கிஷத்தை தூக்கி கொடுக்குற மாதிரி உங்ககிட்ட தூக்கி கொடுத்தேனே. அதுக்கப்புறம் நான் எதுக்கு மறைச்சு வைக்கணும்? அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன், அழுகிற மாதிரி நீ நடின்றது உங்க திட்டம். குழந்தைய கொடுக்குற மாதிரி தூக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ஆளை விட்டு குழந்தைய கடத்திட்டீங்க. உங்க திட்டம் என்கிட்ட வேகாது. உங்களோட ஸ்னேகா வேணா நம்ப, நான் நம்ப மாட்டேன். இன்னும் 2 பேரும் மாத்தி மாத்தி பழைய போட்டுட்டு இருக்கா. ஐயோ, 2 பேர்ல யாரு? யாராவது சொல்லுங்களேன். சீப்பை மறைச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னு போயிடுமான்னு கேட்பா. அது மாதிரி நீ குழந்தைய மறைச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னு போயிடுன்னு கனவு காணாது. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என் குழந்தைய பகடக்காயா வச்சு ஸ்னேகா மனசை மாத்துறது நீங்க தான். இப்படி ஒரு கேவலமான காரியம் செய்யறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏன் பொண்டாட்டி இன்னொருத்தன் கூட்டி கொடுக்குறீங்களே. ஏய், நீ பெரிய உத்தமனா? என் பொண்ணை எப்படிலாம் நீ சீரழிச்ச? என் பொண்ணு நான் வளர்த்த வரைக்கும் அவ கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வந்தது இல்லடா. என்னைக்கு ஒண்ணு பார்த்தாலும் அண்ணில இருந்து ரத்த கண்ணீரா விட்டுட்டு இருக்கா. அந்த கண்ணீர் இன்ன வரைக்கும் நின்ன பாடல. அதை நிறுத்ததான் அந்த கல்யாணம். ஒரு பெத்த தாயும் தான் பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும், புருஷன் குடும்பம் குழந்தைன்னு சந்தோஷமா வாழணும்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க இருக்கீங்க பாருங்க, புருஷனை பொண்டாட்டி கிட்ட இருந்து பிரிக்கிறது, குழந்தைய அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிறது, தாலி கட்டு கட்டின்னு பின்னாடியே அலைய வேண்டியது, தாலி கட்ட வந்தா வேண்டாம் தடுக்கிறது. இப்படி தான் பொண்ணு தலையில மண்ணள்ளி வாரி போற ஸ்பெஷல் அம்மாவை நான் இங்கதான் பாக்குறேன். ஏன்டா பேச மாட்டே நீ? போய் உன் பொண்டாட்டி ரோஜா கிட்ட ஆம்பளையா லட்சணமா நான் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி இந்த ஆத்துல தான் வச்சுக்க போறேன் அனுமதி வாங்கிட்டு வா. அதுக்கப்புறம் நான் என் பொண்ணு தார பார்த்து கொடுக்குறேன். அதுக்கு தைரியம் இருக்கடா உனக்கு? உன் பொண்டாட்டி செருப்பாலே அடிச்சு அனுப்புவா. ஐயோ, ஒருத்தர் திட்டிகிட்டே இருக்கீங்களே. குழந்தைய பத்தி பேச மாட்டீங்களா? இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் தர்க்கம் பண்ண விரும்பல. மரியாதையா குழந்தை காயத்ரி என்கிட்ட கொடுத்துருங்க. இல்ல நீங்க பெரிய பின் விளைவுகள் எல்லாம் சந்திக்க வேண்டியது வரும். குழந்தை உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா குழந்தை கொடுத்துருங்க. ஆமாடா, குழந்தை என்கிட்ட தான் இருக்கு. போதுமா? இப்ப சொல்றேன்டா, அந்த குழந்தை என்கிட்ட தான் இருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ போ. ஆனா உலகமே தலைகீழா புரண்டு நின்னாலும் ஸ்னேகா கிச்சா கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் குழந்தைய பத்தின எந்த தகவலையும் கொடுக்க முடியாது. கல்யாணம் நடக்கட்டும், என் பொண்ணுகிட்ட நானே குழந்தைய நேரடியா ஒப்படைச்சுக்கிறேன். ஆனா இந்த ஜென்மத்துல ஒன்னால குழந்தைய சாக்கா வச்சு ஸ்னேகா கிச்சா கல்யாணத்தை நிறுத்த முடியாது. போதுமா? ஓஹோ, அப்ப குழந்தை உங்ககிட்ட தான் இருக்கு. அப்ப நீங்க ஏன் இங்க வந்தீங்க? இத பத்தி உனக்கு எந்த அளவு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுன்னு போலாம் தான் வந்தேன். இதையே சாக்கா வச்சு இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நான் நிறுத்தி காட்டுறேன். ஐயோ பகவானே, அம்மா தான் குழந்தைய மறைச்சு வச்சிருக்காளா? நான் சந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு. கல் நெஞ்சுக்காரி. அக்கா, என்னக்காச்சு? என் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? அம்மா தான் குழந்தைய கடத்திருக்கா. என்னால நம்ப முடியலையே. அம்மாவை தான் பாட்டி சொன்னா. ஏதாவது கோவத்துல சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா தான் சுயரூபத்தை காட்டிட்டா. இச்சாவுக்கும் எனக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்ன்றதுக்காக குழந்தை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கா. பொய் சத்தியமும் பண்ணிருக்கா. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். நான் வைதேகி மக. ஏன் சுயரூபத்தை நானும் அம்மாக்கு காட்டுறேன். பார்த்தா தெரியல, இது வரைக்கும் 4 காபி சாப்பிட்டுட்டேன். வயித்த கொமட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா, மகேஷ பார்க்க கோயிலுக்கு போறேன்னு சொல்லி என்கிட்ட போன்ல சொன்னேன். இவ்வளவு நேரம் அவன்கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? என்ன சொல்றான் அந்த படுபாவி? குழந்தை எங்க கடத்தி வச்சிருக்கான்? நான் தான் குழந்தைய கடத்தி வச்சிருக்கேன்னு சாதிக்கிறான் அந்த கடங்காரன். எனக்கு என்னமோ அவன் தான் குழந்தைய கடத்தி வச்சிருப்பான்னு தோன்றது. எனக்கு என்னவோ உங்க 2 பேரையும் மோத விட்டுட்டு யாரோ ஒருத்தன் வேடிக்கை பாக்குறான்னு நான் நினைக்கிறேன். அவன் தான் அந்த குழந்தைய கடத்தி வச்சிருப்பான்னு எனக்கு தோணுதுமா. என்னென்ன சொல்றேன்? வைதேகி, உனக்கும் மகேஷுக்கும் போன் பண்ணி கோயிலுக்கு வர சொன்னது யாரு? தெரியலண்ணா. அது யாரா இருந்தாலும் குழந்தை அவங்கிட்ட தான் இருக்கும். உங்க 2 பேரையும் மோத விட்டு அவன் நாடகம் போடுறான். ஐயோ, இது புரியாம குழந்தை என்கிட்ட தான் இருக்குன்னு சவால் விட்டுட்டு வந்துட்டேனே. நீ ஏமா அப்படி சொன்ன? பின்ன என்னன்னா, கல்யாணத்தை நிறுத்த சொல்லி எனக்கே ஆர்டர் போடுறான் அந்த அயோக்கிய. எனக்கு என்னவோ மகேஷ் கல்யாண மண்டபத்துக்கு வந்து கலாட்டா பண்ணுவான்னு தோணுது. அவன் அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல உறுதியா இருக்கான். அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் கொலகாரியா மாதிரி அவன் ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிருவேண்ணா. அவன் சாவ என் கையாலதான். வைதேகி, ஏன் இப்படி பதட்டப்படுற? நீ கொலகாரியாவும் மாற வேண்டாம், அவனும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அதுக்கு என்கிட்ட கைவசம் ஒரு யோசனை இருக்கு. என்னன்னா?